வணக்கம். உண்மையான மன நிம்மதி, மன அமைதி இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிற அந்த அமைதியோட மூலம் எங்க இருக்குன்னு ஒரு சின்ன பயணம் போய் பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவுமே ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். நிம்மதி எங்க இருக்கு? பணத்திலயா? புகழில்லையா? இல்ல ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆழமானது. நிம்மதியோ நிறைவோ நமக்கு வெளியில இருக்கிற எந்த ஒரு விஷயத்திலயும் இல்ல. அது நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. இந்த ஒரு சின்ன உண்மை புரிஞ்சா போதும், நம்ம வாழ்க்கையே மாறிடும். அப்போ மனசுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிக்கு ஆதாரம் எது? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வாங்க, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லாமே மனநிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கு. மனநிலைனா என்ன? அது வெறும் வார்த்தை இல்லைங்க. அது நம்ம வாழ்க்கைய நாம எப்படி பாக்குறோங்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி சுத்தமா இருந்துச்சுன்னா உலகமும் அழகா தெரியும். அதுவே அழுக்கா இருந்தா யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே, எந்த ஒரு சவாலுமே உண்மையில அது நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அது சும்மா நடக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம மனநிலை இருக்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு ஃபில்டர் மாதிரி. அதுதான் அந்த நிகழ்வுக்கு நல்லது கெட்டதுன்னு கலர் கொடுக்குது. ஒரே மழைதான், ஆனா ஒருத்தருக்கு சந்தோஷம், இன்னொருத்தருக்கு சோகம். அது மாதிரி தான் இதுவும். இந்த மனநிலையோட சக்திய புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மகாகவி பாரதியார் தான். அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு. வாழ்க்கை முழுக்க வறுமை, பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இந்நேரம் உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா வெளியில இருந்த இந்த கஷ்டம் எதுவும் அவரோட உள்மன அமைதிய தொந்தரவு பண்ணவே முடியல. அப்படி ஒரு நிலைமையில அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு பாடுறாரு. சுத்தி இவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நடுவுலயும் சந்தோஷத்தை பாக்குற அந்த பார்வை, அதுதாங்க உண்மையான மனோபலம். சரி, பாரதி கஷ்டத்திலயும் எப்படி மன உறுதியோட இருந்தாருன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மனநிலைங்கிறது கஷ்டத்தை தாங்கிறது மட்டும் இல்ல, சந்தோஷத்தை கொண்டாடுறதும் கூடத்தான். இதுக்கு நம்ம கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒரு உயர்ந்த மனநிலையில இருக்கிறவங்க இந்த முழு உலகமே தனக்காக தான் இயங்குதுன்னு நினைப்பாங்க. அடா, இது என்ன சுயநலமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது அப்படி இல்ல. இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னு கலந்து போற ஒரு ஃபீலிங் அது. இந்த பார்வை வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கொண்டாட்டம் தான். கண்ணதாசனோட அந்த வரிகளை கேளுங்களேன், எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக. அடடா, இது வெறும் பாட்டு வரி இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அதோட அவர் நிறுத்தல, இயற்கையோட எப்படி தன்னை இணைச்சுக்கிறார் பாருங்க. ஓடும் நதிகளும் எனக்காக. ஆமா, அந்த நதியோட ஓட்டத்துல நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தை பாக்குறது. அப்புறம் மலர்கள் மலர்வதும் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அழகும் எனக்காகத்தான் உணர்றது. இந்த ஒரு ஃபீலிங் போதும், நம்ம வாழ்க்கையே ஒரு திருவிழா மாதிரி மாறிடும். அப்போ பாரதியோட அந்த வன உறுதியையும் கண்ணதாசனோட இந்த ஆனந்தமான பார்வையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதாங்க வாழ்க்கையோட அற்புதமான தருணங்கள். அதாவது கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, ரெண்டையும் சமமா பாக்குற ஒரு பக்குவம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உயர்ந்த மனநிலைனா என்ன? எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசு உடையாம இருக்கிறது. அதே சமயம் இந்த உலகமே சந்தோஷமானதுன்னு பாக்குறது. இது ஏதோ பேச்சுக்கு சொல்றதில்ல, இது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டிய ஒரு பிராக்டிஸ். சரி, இந்த நிலையை அடைய நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, நிம்மதி வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்குன்னு முதல்ல ஆழமா நம்புங்க. 2வது, பாரதி மாதிரி இல்லாதது நினைச்சு கவலைப்படாம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. 3வது, கண்ணதாசன் மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன அழக ரசிக்க ஆரம்பிங்க. அது ஒரு பூவா இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தையோட சிரிப்பா கூட இருக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான மனநிலையோட நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தா அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்கும். இப்போ சொல்லுங்க, உங்க மனநிலைய மாத்தி நீங்க தயாரா? இது ஒரே நாள்ல நடக்காதுதான், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி மாத்தலாம். உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன்.